செத்துருச்சு தமிழ். ஒரு இனத்தை அழித்து விட்டார்கள். அந்த வழியில் பிறந்த மகன் என்ன செய்ய முடியும்? வேற வழி கிடையாது. எனக்கு அதிகாரத்தை கொடு, என் தாய் சாக கிடக்கிறாள், காப்பாற்றணும். அதுக்குதான் போராடுறோம். அதனாலதான் என்ன சொல்றோம், நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், உங்களுக்கு மட்டும் இல்ல, மலையாளி, கன்னடரு, தெலுங்கரு, எனக்கு தண்ணி தரமா இருக்கிற கன்னடரு இருக்கிறார் கட்சியில. நான் கூட சொன்னேன், ஒபாமா வந்தா கூட சேர்த்துக்கிறோம் கட்சியிலடான்னு கூட சொன்னேன். நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னு கேட்டாலே என் அன்பு சொந்தங்களே, நீங்க ஆளை கவனிக்கணும். உடம்புல எங்க காயம்பட்டாலும் முதலில் கண்ணுதான் அழும். அது மாதிரி உலகில் எங்க காயம்பட்டாலும் தமிழர் மண் அழும். அழுது இருக்கிறது அழும். அது மாதிரி இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உரிமை பிரச்சனை என்றால் முதலில் இந்த மகன் ஓடி வந்து நிற்பேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் என்னை ஆதரிப்பீர்கள், நீங்கள் என் கூட வருவீர்கள், நீங்கள் எனக்காக நிற்பீர்கள் என்பதற்காக நானும் என் தம்பிகளும் வரவில்லை. எதற்காக வந்தா? நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக வந்தோம். எத்தனையோ ஆசிரியர்கள் போராட்டம், எத்தனையோ நெசவாளர்கள் போராட்டம், எத்தனையோ உழவர்கள் போராட்டம், எத்தனையோ மீனவர்கள், எத்தனையோ மாணவர்கள், எத்தனையோ மருத்துவர்கள், எவ்வளவோ செவிலியர்கள், எவ்வளவோ எல்லா போராட்டத்திலும் பங்கேற்றிருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு வாக்கு தருவார்கள் என்பதல்ல. ஏன் நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள், ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். தமிழ்நாட்டில் சௌராஷ்டிர மக்கள் அரசியல் உரிமை பெற்று அதிகாரம் பெற்று பாதுகாப்பாக வாழ்கிறார் என்றால் அதை விட ஒரு தமிழ் மகனுக்கு பிறவி பெருமை எதுவும் இருக்க முடியாது. எந்த நாட்டிலே, என் அன்பு சொந்தங்களே, எந்த நாட்டிலே உழவர் குடி போற்றப்படுகிறான், நெசவு குடி போற்றப்படுகிறான், ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறானோ அதுதான் நாடு. அறிவை வளர்க்கும் செல்வத்தில் ஆகச் சிறந்த செல்வம் அறிவு. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் போது மன்னனுக்கு கூட மதிப்பு இருக்காது, கற்றவனுக்குத்தான் மதிப்பு இருக்கும் என்கிறார் அறிவு மூதாட்டி அவ்வை. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். தொட்டனை தூரும் அனற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. அறிவைத்தான் போற்றுகிறார். அறிவு செல்வம். அந்த செல்வத்தை வழங்குகிற பள்ளி கல்லூரிகளை கணக்கில்லாது நிறுவி படிக்க வைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள் சௌராஷ்டிர பெருமக்கள். உங்களுக்கு பல்கலைக்கழகம் இல்லை, பரிந்துரைக்கிறீர்கள். உங்கள் பிள்ளையிட்ட அதிகாரம் இருந்தால் அடுத்த நாள் பல்கலைக்கழகத்தை நீங்கள் எந்த இடத்தை சொல்றீங்களோ தொடங்குறதுக்கு அனுமதி. இப்ப நீங்க இப்ப சீட்டு நீங்க நிக்க யாரும் வரல, அதனால என் தம்பி கும்பகோணத்துல ஆனந்த தொடர்ச்சியா நிறுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு நிறுத்துறதுக்கு இது இல்ல, எல்லாருக்கும் நிறுத்துறோம், எல்லாரையும் நிறுத்தும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அவங்க எங்களுக்கு போடுவாங்கன்னு இல்ல, எங்கள் பிறவி கடமை, அதனால செய்யறோம். பெண்களுக்கு 117 இடம் கொடுப்பது பெண்கள் வாக்கெல்லாம், எங்களுக்கு பெண்கள் வாக்கெல்லாம் போட்டு விடுவார்கள் என்பதற்காக அல்ல, பிறவி கடமை. பெண்மையை போற்றாத எந்த நாடும் பெருமை அடைந்தது இல்லை, பெருமை அடைந்தது இல்லை. பெற்ற தாயை மதிக்காதவன், உடன் பிறந்த ரத்த உறவுகளான அக்கா தங்கையை மதிக்காதவன் எப்படி மனிதனா இருக்க முடியும்? அதனாலதான் ஆணுக்கு பெண் சமம் என்பதில்லை, ஆணும் பெண்ணும் சமம். சமம் என நிகரென கொள்கின்றான், சம நிகரென கொள்கிறான் பாரதி. எங்கள் தலைவர் ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்று கற்பித்தார். அதனால 117 பெண்கள், 117 ஆண்கள். நாங்க தொடர்ச்சியா சரியாதான் செய்யறோம். என் மக்கள் நீங்க தான் சரியானதை செய்யாம எளிதானதை செய்றீங்க. கூட்டமா நிக்கிறவனுக்கு ஓட்டு போட்டா வென்றுவான்னு நினைக்கிறீங்க, கூட்டமா கூடி போய் திருடனா சரின்னு நினைக்கிறீங்க. 10 பேர் சேர்ந்து கொலை பண்ணா சரி, ஒருத்தன் ஒரு பம்பை கொலை பண்ணா தான் கொலைன்னு நினைக்கிறீங்க. பிரச்சனையே இங்க அதான் வருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சரியானதை தேர்வு செய்ய கற்றுக்கணும். முதல் அரசியல் விழிப்புணர்வு கொள்ளணும். என் தம்பி ஆனந்த் சொல்ல போல படித்த இளைஞர்கள் நீங்களே அரசியல் செய்ய வரவில்லைனால் எப்படி நாடை எப்படி சரி பண்ணுவீங்க? அச்சம் எதற்கு? அரசியலை கற்பிக்காதது எப்படி கல்வியா இருக்க முடியும்? அரசியலை விட சிறந்த கல்வி எதுவாக இருக்க முடியும்? ஏன் அரசியல் அவசியம்? அரசியல் ஒரு வாழ்வியல். ஏன் வாழ்வியல்? ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு, அரசை தீர்மானிப்பது அரசியல். பிறப்பு சான்றிதழ் அரசு,
இறப்பு சான்றிதழ் அரசு. இடையில எல்லாம் என்ன படிக்கணும், என்ன கல்வி, அவன் ஆந்திராவில் போய் வேலை பார்க்கணும், தீர்மானித்தது யார்? அரசு. இந்த வயசில் ஓய்வு பெற வேண்டும், தீர்மானித்தது யார்? அரசு. எந்த ஊரில் வேலை, என்ன சம்பளம், பணியிட மாற்றம், பணி உயர்வு, எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. உன் வாழ்வில் எல்லாவற்றையும் முடிவெடுப்பது அரசு. அந்த அரசை முடிவெடுப்பது அரசியல். அந்த அரசியலை முடிவெடுக்க வேண்டியது உன் கடமை, என் கடமை, நம் கடமை. வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவது மட்டும்தான் அரசியலா? வாழ்க ஒழிக கோஷம் மட்டும்தான் அரசியலா? இல்லை. உன் வாழ்க்கையை 5 ஆண்டுக்கு ஒரு முறை தீர்மானிக்கிற தலைவனை தேர்வு செய்கிற அரிய வாய்ப்பு, அதுதான் அரசியல். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் வானமே இல்லாத பூமியில் வாழப் போகிறேன் என்பது எப்படி வேடிக்கையானதோ அப்படி வேடிக்கையானது. ஒரு மனிதனின் உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் அவன் வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் ஒன்றுதான். அதனால் படித்த இளைஞர்கள், தங்கைகள், தம்பிகள் துணிந்து முன்வர வேண்டும். களம் இதோ உங்கள் முன்பு பிறந்தவன், உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன், இருகரமும் விரித்து எத்தனை பேர் வேண்டாலும் வர வேண்டும். கட்சியில் பொறுப்பில்லை, எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கு. அப்ப நீங்க எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க வரணும். அதை விட்டு அந்த கட்சி கொடுக்குமா, இந்த கட்சி கொடுக்குமா, அந்த கட்சி கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும், அப்படி இல்ல. ஜெயிக்கிற பக்கம் நிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல வீரன். தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறவன் எவனோ அவனே வீரன். அப்ப நீங்க சரியானதை செய்ய பழகுங்கள். எது சரி, எவன் வந்தால் நாடு சரியா இருக்கும். நான் மட்டும் நல்லா இருப்பதல்ல, நாடே நல்லா இருக்கணும். யார் வந்தால் நல்லா இருக்கும். எவன் வந்தால் நல்ல காற்று, நல்ல குடிநீர், பயணிக்க பாதை, படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், பார்க்க வேலை, வேலைக்கு சம்பளம். எவன் வந்தால் நாடு மக்களும் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதை சிந்தியுங்கள். இன்னைக்கு நேத்தா பேசி வச்சிருக்கு, 15 ஆண்டுகளா பேசுறோம், பேசிக்கிட்டு வரோம். இன்னும் ஆழ்ந்து கவனிங்கள், இன்னும் கவனிங்கள். அதற்கப்புறம் ஒரு தெளிவு வரும். இதுதான் சரியான அரசியல், அங்க பயணிங்க. அதனால அதிகாரத்தில் இருப்பவனே தொடர்ந்து இருப்பான்னு இல்ல. தயங்கி தயங்கி நீங்க ஆதரிக்கல, அப்பவே நாங்க இப்படி ஏறி ஏறி வாரோம். எல்லாரும் ஆதரிச்சிருந்தா முதல்ல பெரிய மாறுதல் வந்திருக்கும். எப்பவும் மாத்திருக்கலாம். இந்த மாநாடு தேவைப்பட்டிருக்காது, எல்லாம் நடந்திருக்கும். என்ன உங்க கோரிக்கை என்ன? அரசியல் அங்கீகாரம் வேணும், அரசியல் அதிகாரம் வேணும். இதுதானே பெரிய விஷயம். உங்களுக்கு முன்னாடி நான் போராடிக்கிட்டு இருக்கேன், அதே அரசியல் அதிகாரத்திற்கு, அரசியல் அங்கீகாரத்துக்கு தான் போராடிட்டு இருக்கோம். அப்ப போராடனோட சேர்ந்துதான் போராட வரணும். புரியுதா? சும்மா போயிட்டு திரும்பி திரும்பி அவன் தரமாட்டான். அப்ப அவனுக்கே அதிகாரத்தை கொடுத்துட்டு தாங்க. எப்படி மாநில அரசு என்ன செய்யும்? எல்லா வரியும் அவனுக்கு கட்டிடும். மத்திய அரசு, இந்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசுக்கு என்று வருவாய் பெருக்கத்துக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாம் கற்றறிந்தவர்கள். ஒண்ணும் இல்ல. மாநில அரசுகளின் நிதி தான் மத்திய அரசின் நிதி. இவன் மொத்தமா கொடுத்துருவான். சரக்கு மற்றும் சேவை வரி எல்லா வரியும் கொண்டு போய் விட்டுருவான், கூச்சி வச்சுக்கிடுவான். பேரிடர் காலங்கள்ல ஒரு 500 கோடி கொடுங்களேன். மத்திய அரசு நம் கேட்ட நிதியை தராது, அதனால் நம்ம ரொம்ப வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை. எப்படி இருக்கு பாருங்க. நான் கூட கேட்டது, கவர்மெண்டா கந்துவட்டி கிடையாடா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வச்சுட்டு கேட்டா தரமாட்டேங்கிறாங்க. அவன் எடுத்துக்கிட்டு தரமாட்டான். அது மாதிரி நீங்க எவனுக்கு வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்த அரசியல் அதிகாரத்தை கொடுக்கிறீங்களோ அவன் இதுவரை தரவில்லை. அப்ப என்ன பண்ணணும்? தருகிற ஒரு அதிகாரத்தை நீங்க நிறுவனம். அதான் இங்க இருக்கிறது. இப்ப இதுவரை எத்தனையோ பேர் வந்து பேசிட்டு போயிருப்பாங்கல்ல. இப்ப இந்த பேச்சு எங்க போகுது, எப்படி வருது, எப்படி வேலை செய்யுது. இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் யாரு, அவர் எப்படி உங்களுக்கு தெரியும், அவரை எப்படி கூட்டிட்டு வந்தீங்க, இனிமேதானே உங்களுக்கு இருக்கு தொல்ல. அவன் எப்படி வந்தான், ஏன் வந்தான், என்ன அவனை எப்படி பேச விட்டீங்க, இந்த மண்டபத்துக்காரருக்கு எப்படி மாநாட்டுக்கு அவருக்கு அனுமதி கொடுத்தீங்க, என்ன இதுதான் நடந்திருக்கு, இதுதான் நடக்கும். நடந்தது, நடவாது, இறந்தது, இரவாது அனைத்தும் யாம் அறிவோம். அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எதை திறந்தாலும் சீமான் 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 கத்துவான். அப்ப கூட நான் சொல்ல, பாடும் பரம்பொருள் சிவன் அல்ல, இப்ப சீமான் தான், அவன் பேரன் சீமான் தான், பேசிக்கிட்டே இருப்பான். அது மாதிரி இப்ப இதுக்கு கடுமையா வேலை செய்யும்.
கடுமையா வேலை செய்யும். ஏங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மொத்த பேர் சீமானுக்கு போட்டு விட்டுற போறாங்க. அப்ப 2-3 தொகுதி மொத்தமா தோத்து போயிருவோம்ங்க அப்படின்பா. அதனால இந்த மாநாடு வெற்றி தான். சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாடு வெற்றி. எங்க சரிதானடா நடந்துருச்சு. அப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம். அவங்க தரல, சொந்தம் நான் இருக்கேன் பிள்ளை தந்துட்டு போறேன், ஆனா நீங்க எங்கூட நிக்கணும். அப்புறம் சீமா கொடுப்பான், அது ஜெயிக்குமா அப்படிலாம் கேட்டா அது சரியா வராது. அது சரியா வராது. அதை திரும்ப திரும்ப இதுக்கு மேல எல்லாம் என்னால பேச முடியாது. ஆமா, நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால எப்பவுமே ஒருங்கிணைந்து நிற்பதில் தான் நம்ம வலிமை பெற முடியும். எப்பவுமே நீங்க இந்த மக்கள் எல்லாம் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள், இந்த வாக்கு வராதுன்னா அந்த வாக்கை எப்படி பெறுவதுன்னு சிந்திப்பான். அப்ப சிந்திப்பான அவன் என்ன கோரிக்கை வைக்கிறான்? அவன் அரசியல் அதிகாரம் கேட்கிறான், அவனுக்கு என்ன பல்கலைக்கழகம் கேட்கிறான், அவனுக்கு என்ன பாதுகாப்புக்கிறான். அது இந்தா அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க, கொடுத்தாதான் அந்த வாக்கை பெற முடியுங்கிற நிலைமையை நீங்க உருவாக்கி விட்டால் வென்றலாம். இல்லைன்னா இந்த மாநாடுல இன்னும் 100 மாநாடு போட்டாலும் பயன் இல்லை. அப்ப ஒற்றுமையா நீங்க இருங்க, உங்க கூட நாங்க இருக்கோம், போராடி வெல்லுவோம். ஏன்னா நீங்களும் அரசியல் அதிகாரம் கேட்கிறீங்க, நாங்களும் அதுக்காக தான் போராடுற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடி வெல்லுவோம். அதுதான் இருக்கிற வாய்ப்பு. எனவே இந்த மாநாட்டிலே Taste the Daily.